நான் சொல்றதுங்க சுயநலத்தில் சொல்லல. ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் இன்னைக்கு சொன்ன உடனே தொலைக்காட்சியில் தினகரன் மெலோடவுன் ஆயிட்டாரு, மைல்ட் ஆயிட்டாரு அப்படி இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான். அதுபோல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை 3 மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால திரும்ப அதை நீங்க கேட்டு நான் பதில் சொல்றது ஏதோ நான் மெலோடவுன் ஆயிட்டேனோ, நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிகிறேனோ, இல்ல நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனா தொண்டர்கள் கேட்பார்களா? எங்க ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? அதனால எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். அது பெரிய பவர்ஃபுல் கட்சியா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியா இருந்தாலும். அதனால நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்க செய்திகளை சொன்னா அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்க செய்தியா பரப்பி சிண்டு முடிஞ்சு விட பாத்தீங்க. அதில் நான் அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொதுவெளியில சொன்ன இந்த மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க. அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள். அதில் தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களோ அதில் பலியாகாதீங்கன்னு சொன்னேன். நீங்க அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு விருப்பங்கள், அவர்களுக்கு நிலைப்பாடு, அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிசெக்ஷன் பண்ணி அதுல வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதுல செய்தியில வேற மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேலி கூத்தா வந்துட்டு இருக்கு. ஒரே தொலைக்காட்சியில செய்தியில என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இப்ப செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ நானே டிவியை பார்த்துட்டு இருக்கேன். யார் பாருங்க கூட விஜய் கட்சியில வந்திருக்காங்க. அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்காக குரல் கொடுத்திருக்காரு, டிவிக்கு அவர்களோட பேசுவதாக தெரியவில்லை. இப்பொழுது அதுக்கு பதில் இப்பொழுதுதான் செங்கோட்டையன் தான் பேசுறாரு. நீங்க என்ன சொன்னாலும் எங்களோட யார்